அம்மே சரணம் தேவி சரணம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்க்குறீங்களா? சமீபத்தில் நம்ம வீடியோவில் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். பிரபலம் அவருக்கு எப்படியெல்லாம் வழியோ அப்படி நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்கிற வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? 2023 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2023 இறைவன் வந்து அந்த அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்களாமா, நம்ம சிஎம் யார் வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்னமோ பதிவு பண்ணியிருந்தாங்களே, நம்ம குரு கோயிலுக்காமா ஸ்தலத்துக்கு மூணு முக்கியமான ஸ்தலத்துக்கு போக சொல்லியிருந்தாங்களாம்மா. 3 முக்கியமான ஸ்தலத்துக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறீங்க. சரிம்மா, நீங்கள் பேச்சுக்கே நான் வரோம். அப்படிங்கிறது அப்படியா இருந்தால் நீங்கள் 2023 உங்ககிட்ட தெய்வர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் அப்போவே ஐயாக்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? மொதல் விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. இது வந்து பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது தவறான விஷயங்கள் மாதிரி இருக்குமா? ஆன்மீகம் பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தை சார்ந்த விஷயம். அப்படிங்கும் போது இன்னி வரைக்கும் மகாரிஷி மகா குருக்கள் இருக்காங்க. ஏன் அவங்க கனவுல சொல்லாமல் ஏன் உங்கள் மனசுக்குள்ளே வந்து சொல்லியிருக்கணும்? மொதல் விஷயம். இது வந்து நீங்கள் கணக்குப்படி பார்த்தோம்னா நீங்கள் பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைரல் ஆகிற வீடியோக்கோசரம் நீங்கள் இப்போ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இதில் நான் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. ஆனாலும் இது பொறுத்த வரைக்கும் நம்ம 2026 யார் வராங்க அப்படிங்கிறது அந்த தெய்வம் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை கணிக்கலாம், சில விஷயங்கள் கணிக்க முடியாது. எல்லா ரிஷிகளுக்கும் இந்த முக்கியமான விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் அவங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? தெய்வத்துக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிருமே அப்படின்ட்டு. நாம் வந்து மனித பிறவி, அவங்க வந்து தெய்வங்கள் என்ன சொல்லுதோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். வாய்க்கு வந்தபடி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சா நாளைக்கு நாம் தான் ஏமாந்து போகணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்கம்மா, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ருத்ராட்ச மாலை போட்டுட்டு கழுத்தில் நெத்தியில் பட்டையை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நாளைக்கு மக்கள் ஏற்றுக்குவாங்க, முன்னாடி நின்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தில் இனி வேண்டாம். தெய்வங்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் தெய்வங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. முதல்ல நீங்கள் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அவர்கிட்டயே போய் நேரடியாக நீங்கள் பேசியிருக்கலாமே, ஏன் அதனால் உங்களால் முடியல? கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. முதல்ல அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்கம்மா, நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டு பொருளாக பேச்சு பொருளாக மாறியிருக்கிய அது பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயங்கள். அப்படிங்கும் போது இனி மகா ரிஷிகள் குருக்கள் இருக்காங்க. அவங்க இனி யாருமே முகம் காட்ட கிடையாது, வெளியே கொண்டு வரவும் கிடையாது. அவங்க ஏன் இந்த விஷயத்தை இன்னும் நம்ம சொல்ல முடியல? உங்களுக்கு முன்னாடி அவங்க கணிச்ச கணிப்பு தானே. இன்னமும் சித்தர் பீடம் இருக்குது. இன்னமும் அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவசமாதி அடையிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலியமாக சொல்லியிருக்கலாமே. அந்த குருக்களுக்கு போயிருக்கக்கூடிய ஐயா போகக்கூடிய அது இடமும் கிடையாது. யார் வந்தாலும் சரி எல்லாருமே நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த தெய்வம் என்ன முடிவு பண்ணியிருக்கோ அதுதான் நடக்கும். நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது நடக்கக்கூடிய கதை இது கிடையாது. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. யார் மனசையும் புண்படுத்துகிற நோக்கம் இந்த வீடியோவில் காணொலியில் கிடையாது. ஆமாம், உங்களை பற்றி நான் பேசியிருக்கேன், தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்து வீடியோ பேசுங்க. மீடியாவில் சமூக வலைத்தளங்கள் பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் பேசலாம். மன்னிச்சுக்கோங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரியாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வேலையை சந்திப்போம்.